மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 16வது வசனம் வரை ஒரு வாசிக்கலாம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். நீ சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் கூடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டாரையே உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இரட்சகராய் வந்து தன் ஊழியமெல்லாம் முடித்து கடைசியாய் அந்த சிலுவை மரணம், அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த முந்தின நாள், அந்த இரவு, ஆண்டவராக இயேசு தன் சீசர்களோடு சாப்பிட்ட அந்த கடைசி விருந்து, லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படுகிற அந்த கடைசி விருந்து என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடைசி விருந்தை குறித்து வேதம் சொல்கிறது. சீசர் கேட்கிறாங்க, ஆண்டவரே பஸ்கா பண்டிகை நம்ம எங்க கொண்டாடுறது? சோ இயேசு கிறிஸ்து அந்த ராவிருந்து, கடைசி விருந்து அவர் சாப்பிட்டது பஸ்கா பண்டிகை நாள். பஸ்கா பண்டிகை என்ன அதை புரிஞ்சு கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த செய்தி நமக்கு புரியும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வந்து முழு உலகத்தின் ரட்சிப்புக்கான மகா பெரிய தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் நிறைவேறினது பஸ்கா பண்டிகையின் நாள். எப்போ அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேலண்டர் படி ஒரு நாள் என்பது சாயங்காலம் தொடங்கி ஈவினிங் 6 to நெக்ஸ்ட் டே 6. நீங்க ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் முடிந்து முதலாம் நாள் முடிந்தது. எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்திலே ஆண்டு ஒவ்வொரு நாளா படிக்கும் பொழுது சாயங்காலமாகி விடியற்காலமே என்னாச்சா முதல் நாள் முடிந்தது. நமக்கு ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது? மிட்நைட் 12 மணிக்கு. அடுத்த நாள் மிட்நைட் வர வரைக்கும் என்னது? ஒரு நாள். ஆனால் யூதருடைய கேலண்டர் படி அவங்க சாயங்காலம் 6 to அடுத்த நாள் சாயங்காலம் 6, அதான் ஒரு நாள். அப்போ இந்த பஸ்கா பண்டிகை எப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அந்த நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஓய்வு நாளுக்கு முந்திய ஆயத்த நாள்ல இயேசு சிலுவையில மரித்தார். ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமை, அது முந்தின ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை. இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையில அடிக்கப்பட்டார். முந்தின நாள் ராத்திரி என்பது வியாழக்கிழமை ராத்திரி. அப்போ வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு அவர்கள் என்ன ஆரம்பிச்சிருச்சு? பஸ்கா பண்டிகை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரை அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை. அதனாலதான் இந்த வியாழக்கிழமை ராத்திரி பஸ்கா பண்டிகை ராத்திரி அவர் சீசரோடு அதை அனுசரிக்கிறார், நினைவு கூறுகிறார். அந்த பஸ்கா பண்டிகையின் பகல் வேளையில இயேசு சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? ஜீவனை கொடுத்து நமக்காக பஸ்காவின் பலியாக வெளிப்பட்டார். அந்த பலியாவதுக்கு முன்னதாக சீசர்கள் 12 பேர் சூழ்ந்து அந்த பஸ்கா பண்டிகையில அவர் தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து பேசி அந்த ராவிருந்து அனுசரித்ததைத்தான் நாம் திருவிருந்து ஆராதனை என்ன செய்கிறோம்? இன்ன வரைக்கும் அனுசரிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆண்டவனை சொன்னாரு, இந்த என்னுடைய சரீரத்தை அப்பமா என்ன செய்யறேன், உங்களுக்கு பிட்டு கொடுக்கிறேன், என் ரத்தத்தை உங்களுக்காக சிந்துகிறேன், இது புதிய உடன்படிக்கை, நான் வரும் அளவு என் நினைவு கூறும்படியதை செய்யுங்கள் என்றார். ஸோ இந்த திருவிருந்து ஆராதனையும் அந்த மேல் வீட்டு அறையில் ஏற்பட்ட ராத்திரி விருந்தினுடைய தொடர்பு தான். சரி, இப்ப இந்த மேல் வீட்டு அறையின் அந்த விருந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, நம்மிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த கடைசி விருந்துல கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருந்தார். அதை புரிந்து கொள்வதற்கு இந்த கடைசி விருந்து எப்போ அனுசரிக்கப்பட்டதுன்னா பஸ்கா பண்டிகை நாள். பஸ்கா பண்டிகை அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையில இருந்தாங்க. கர்த்தர் அவர் என்ன செய்தார்?
எகிப்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அப்படி விடுவிக்கும் பொழுது அந்த விடுவிக்கப்பட்ட அந்த நாள் எகிப்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் தலைச்சன் பிள்ளையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சங்காரம் பண்ணுகிறார். அப்பொழுது மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். யாத்திராகமம் 11, 12, 13 எல்லாம் வாசித்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் அதுல வரும். நமக்கு தெரிந்த சம்பவம் தான். ஆண்டவர் சொல்வாரு, ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்தெடுத்து அதை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்? வீட்டினுடைய நிலைக்கால் வாசல்ல பூசிடணும். பூசிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அந்த ராத்திரி அவங்க எல்லாரும் கதவை பூட்டிட்டு அதை சுட்டு பச்சை கீரை, கசப்பான கீரையோட புளிப்பில்லாத அப்பத்தோட அவங்க என்ன செய்யணும்? அதை சாப்பிடணும். ஏன்னா அந்த ராத்திரி எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் பண்ணப்படுவார்கள். ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பத்தில் மரணம் இல்லை. மாத்திரமல்ல, அந்த ராத்திரியே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? விடுதலையாக்கப்படுகிறார்கள். அந்த விடுதலையாக்கப்படுகிற அந்த நாளை ஒவ்வொரு வருஷம் நினைவு கூறும்படிதான் கர்த்தர் பஸ்கா பண்டிகை என்ன செய்தார்? ஜனங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தார். அப்ப பஸ்கா பண்டிகை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டதை நினைவு கூறுவதுதான் இந்த பஸ்கா பண்டிகை. ஏன் இந்த பஸ்கா பண்டிகை? இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா கானான்ல இருந்தாங்க. கானான்ல இருந்தவனை கர்த்தர் எங்க அனுப்புனாரு? எகிப்துக்கு அனுப்புனார். திரும்பி அவர் தான் அங்கிருந்து என்ன பண்றாரு? ரிலீஸ் பண்ணி கொண்டு வருவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டு எல்லாமே ஒரு நிழல். ஏன் கர்த்தர் அங்க அந்த எகிப்துக்கு அனுப்பிட்டு அங்க ஒரு அடிமைத்தனத்தை கொடுத்து அங்கிருந்து ஏன் விடுதலை ஆக்கினார்னா, முழு உலகத்தின் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அதிபதியாகி பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து முழு மனுக்குலத்தையும் கர்த்தர் மீட்பதற்காக தன்னை பஸ்கா பலியாக ஒரு நாள் அவர் பலியாக தன்னை அர்ப்பணிக்க போவதற்கு முன்னடையாளமாகத்தான் அந்த பஸ்கா பண்டிகை ஜனங்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அதனாலதான் யோவான் இயேசுவை பார்க்கும் பொழுது யோவான் 1:29 வாசிங்கன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ மான்குட்டின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆட்டுக்குட்டி அழகா இருக்குமா? மான்குட்டி அழகா இருக்குமா? சொல்லுங்க, எது அழகா இருக்கும்? ஒரு ஆடு இருக்குது, ஒரு மானு இருக்குது. நீங்க எது பக்கத்துல போய் செல்ஃபி எடுப்பீங்க? இப்படி சொன்னா புரியுது பார்த்தீங்களா? டக்குன்னு நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் பார்த்து எடுத்தே பழகி போன ஒரு சுவாபம். ஆண்டவரை மான்குட்டின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ஆட்டுக்குட்டி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டு தான் பலியாக போவதற்கு அடையாளமாக தான் இந்த பஸ்கா பண்டிகை என்ன செய்தார்? அனுசரித்தார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 5:6 வாசிக்கும் போது பவுல் சொல்வாரு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பலியிடப்பட்டாரே. அப்போ நம்முடைய பஸ்கா யாரு? இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பஸ்கா என்பது ஆட்டுக்குட்டி. உங்களுக்கு எனக்கும் பஸ்கா பலியாக வெளிப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே சிலுவையில மரித்தார்னா, அந்த பஸ்கா பண்டிகையில் இஸ்ரவேல் எதை நினைவு கூறுவாங்கன்னா, எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினார், அதற்கு அடையாளமாக இந்த ரத்தம் என்று சொல்லி வருடா வருடம் அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்துவார்கள். இப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இனி வருஷ வருஷம் என்ன செய்வேனா? ஆட்டுக்குட்டி பலி செலுத்த வேண்டாம், ஒரே பலியாக நான் பலியானேன். எகிப்தின் அடிமைத்தனம் மாத்திரம் அல்ல, முழு பாவத்தின் அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கும்படி உங்களுக்காய் பலியானேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் பஸ்கா பண்டிகையில் இயேசு நமக்காக என்ன செய்தார்? பலியானார். பஸ்கா பண்டிகையில் பலியானது மாத்திரம் அல்ல, பஸ்கா பண்டிகை குறித்து பிரமாணம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னொன்னு சேர்த்து சொல்லுவார். லேவியராகமம் 23:4 வாசிங்களேன். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன, 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமா இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். முதல் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான 8ஆம் வசனம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்வாரு, வருஷம் வருஷம் முதல் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எத்தனை நாள்? பஸ்கா பண்டிகை எத்தனை நாள்? ஒரே நாள். இது நினைவில் வச்சுக்கோங்க. பஸ்கா பண்டிகை ஒரு நாள் தான் செலிப்ரேஷன். 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. அடுத்த நாளிலிருந்து 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை.
14ஆம் தேதி ஒரு நாள் பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த 2 பண்டிகையும் சேர்ந்து தான் வரும். ஏன் ஒரு நாள், இது ஏன் 7 நாள்? இந்த பஸ்கா பண்டிகை என்பது மீட்கப்பட்டதின் அடையாளம். நம்முடைய மீட்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை தான். எத்தனை முறை? நமக்காக இயேசு பலியானது ஒரே ஒரு முறை. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அதன் அடையாளமாக ஞானஸ்நானம் பெற்றது எத்தனை முறை? ஒரு முறை. நம்ம வாழ்க்கையில எப்ப இயேசு அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுது என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். நமக்காக மீட்பின் பலியாக ஒரே தடவை இயேசு பலியானார். அதைத்தான் மேல் வீட்டு அறையில அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். டெய்லி ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படல, ஒரு முறை அடிக்கப்பட்டார். இயேசு உயிரோடு வாழும் நாட்களில, சீசலோடு இருக்கிற நாட்களில பல முறை தன் பாடுகளை குறித்து சொன்னார். அந்த சீசலால் அநேக டைம்ல புரிஞ்சு கொள்ள முடியல. சில நேரங்களில் புரிந்து கொண்டாலும் இயேசுவின் மரணத்தை அவங்க என்ன செய்யல? விரும்பல. இப்ப இயேசு அந்த மேல் வீட்டு அறையில பஸ்கா பண்டிகை மாத்திரம் கொண்டாடாமல் அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி, இனிமேல் வருடா வருடம் இப்படி நீங்க ஆட்டுக்குட்டி பலி செலுத்த வேண்டியது இல்ல. இன்றைக்கு என் சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டு என் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாவதினால் இனி நீங்கள் வருட வருடம் ஆட்டுக்குட்டி பலி செலுத்தி மீட்பை பெற வேண்டியதில்லை. என் ஒரே பலியினால் நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா.